السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا. وقال النبي عليه الصلاة والسلام الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாற்று முக்கியத்துவம் மிக்க முழு உலகத்துக்கும் இறப்பு கசையை சிவப்பு நிறத்தை பூசிய சோகத்தை உலகெங்கும் பரப்பிய ஒரு நாளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எப்படி எப்படி ஆட்சி நடக்கும், ஆட்சியாளர்கள் எப்படி அமைவார்கள், உலகத்தில் அந்தந்த நேரத்தில் மக்கள் எந்த நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் என்பதையெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதே அடிப்படையில் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கலா கதரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் ஒரு பதவிக்காக வேண்டி, உலகத்தில் ஒரு ஆட்சிக்காக வேண்டி, உலகத்தில் இலாபத்துக்காக வேண்டி மறுமையின் மறந்ததன் காரணமாக ஒரு உயிரை பலி கொடுத்து ஒரு உயிரை கொண்டு உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்திய ஒரு நாள் தான் இன்றைய நாளாக இருக்கிறது. இன்றைய நாள் நாம் எல்லோரும் உலகெங்கும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி பேசப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேர். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் இடையில் இந்த இரண்டு தம்பதிகளுக்கு பிறந்த பிள்ளைதான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அதிகம் நேசித்தார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வீரமான ஒரு சஹாபி. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹர்ப் என்று பெயர் வைத்தார்கள். யுத்தம் செய்யக்கூடிய வீரர், மிக வீராங்கி என்ற பெயரை வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹர்ப் என்று பெயர் இருந்ததை மாற்றி ஹுசைன் அழகுள்ளவர், யாவரையும் முறையாக அனுபவர், இரக்கம் உள்ளவர் என்ற அர்த்தம் கொண்ட பெயரை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அகீகா கொடுத்தார்கள். அவர்களுக்காக வேண்டி அதான் சொன்னார்கள், தஹ்னீக் செய்தார்கள், பெயர் சூட்டினார்கள். எல்லாமே பார்த்து பார்த்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். அவ்வளவு வணக்கம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுசைனுன் மின்னி வான மின் ஹுசைன், நான் ஹுசைனை சார்ந்தவன், ஹுசைன் என்னை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். என்னுடைய ஒரு பெரிய ஒரு பகுதி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொன்னார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விரும்புகிறீர்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஃபகைஃப லா உஹிப்புஹுமா, எப்படி அந்த இருவரையும் நான் விரும்பாமல் இருப்பது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஹஜ்ரத் ஹசனையும் ஹுசைனையும் நான் நேசிக்கின்றேன். ஃபஹிப்பஹுமா, நீங்களும் ஹஜ்ரத் ஹசன் ஹுசைனை நீங்களும் விரும்புங்கள்.
வஹிப்பமை யுஹிப்புஹுமா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை யார் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ நேசிக்கிறார்களோ அவர்களையும் சேர்த்து நீங்கள் நேசம் வைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அவ்வளவுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் நின்று குத்பா செய்து கொண்டிருப்பார்கள். ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பள்ளிவாசலில் ஓடி வருகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெம்பரில் இருந்து இறங்கி ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எடுத்து தன்னோடு மெம்பரில் உட்கார வைத்துக் கொள்வார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எந்த அளவுக்கு நேசித்தார்கள் என்றால், மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா நபி அவர்கள் அதிகம் நேசித்தார்கள். ஒரு சஹாபி சொல்கிறார், இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நான் இரவில் ஒரு அவசர தேவைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனேன். கதவை தட்டினேன், யா ரசூலல்லாஹ் நான் வந்திருக்கிறேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இந்த இடத்தில் இருக்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடப்பட்டிருந்த அந்த சீலையை தூக்கினார்கள். அதற்குள்ள ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு வஸல்லம் அவர்கள் அந்த பிள்ளையோடு ஒளிந்து விளையாடி கொண்டிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயாவது பயணம் போயிருந்து திரும்பி வந்தால் உடனே ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தேடுவார்கள். பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றார்கள், என்னுடைய பேரப்பிள்ளை அழைத்து வா என்று. அவ்வளவு செல்லம் அவர்கள் ஒரு தடவை வீதி ஓரமாக ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டை கடந்து செல்கிறார்கள். சின்ன பிள்ளை ஹஜ்ரத் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு அழுது கொண்டிருக்கிறது. ஹுசைனாக அறியாம அவங்களே போயிட்டார். அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஓடி போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெஞ்சில் ஏறி இருந்து விளையாடினார்கள். அவ்வளவு குதூகலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு விளையாடி கொண்டிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அது உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பார்க்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். மனைவி பதறி ஓடினார். உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள்? பார்த்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். ஒரு கையில் சிவப்பு நிற மண் இருந்தது. சிவப்பு நிற மண் இருந்தது. கண்ணால் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. போய் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஏன் அழுகிறீர்கள்? கையில் என்ன இருக்கிறது? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடத்தில் ஒரு மலக்கு வந்தார். லம் யுக்பில்னி மின் கபில், இதற்கு முன்னால் அவர் வந்ததே கிடையாது. நான் முதலாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு மலக்கை சந்தித்தேன். வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் அத்துஹிப்புஹுமா, யா ரசூலல்லாஹ் அத்துஹிப்பு ஹுசைனன். அந்த மலக்கை கேட்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நீங்கள் ஹுசைனை விரும்புகிறீர்களா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹிப்புஹு, அவரை நான் நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டதற்கு பின்னால் ஒரு சோகமான ஒரு ஆரம்ப வார்த்தையை அந்த மலக்கு சொல்கிறார். அந்த மலக்கு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் இருக்கிறாரே, சதகுல் உம்மத்து, உங்களுடைய சமூகத்தினால், உங்களுடைய முஸ்லிம்களினால் இவர் கொலை செய்யப்படுவார். வேற யாரும் கொலை செய்ய மாட்டாங்க, அந்நியர் அல்ல. உங்களுடைய உம்மத்தை சார்ந்த முஸ்லிம்களே உங்களுடைய பேரப்பிள்ளை ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மலக்கு அந்த இடம் எங்கென்று சொல்லவா? அதே மலக்கு சொன்னார், நான் உங்களுக்கு இன்னும் ஒரு படி மேலாக அவர் எங்கே கொலை செய்யப்படுவார் என்ற இடத்தையும் சொல்லுகிறேன். சொன்னார் அந்த மலக்கு, அந்த இடம் கர்பலா என்று சொல்லக்கூடிய இடம். கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் உங்களுடைய பேரப்பிள்ளை கொலை செய்யப்படுவார். அந்த மலக்கு சொன்னார், இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லவா? அந்த அவர் கொலை செய்யப்படக்கூடிய மண்ணை நான் உங்களுக்கு காட்டவா? அப்போது ஸல்லல்லாஹு சொன்னார்கள், காட்டுங்கள். அப்போது அவர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட இருந்த அந்த மண்ணை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுத்தார். சிவப்பு நிற மண்ணாக இருந்தது.
ஒரு இரத்தம் எப்படி இருக்குமோ இதே போன்று சிவப்பு நிற மண்ணாக அந்த மண் இருந்தது. அப்போதுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு சலமாவே, என்னுடைய பேரப்பிள்ளை கொலை செய்யப்படுவான் என்று அல்லாஹ்வின் புறத்தில் எனக்கு அறிவித்தல் வருகிறது, அல்லாஹ்வின் புறத்தில் எனக்கு அறிவித்தல் வந்திருக்கிறது உம்மு சலமாவே என்று நபி அவர்கள் அழுதார்கள். இதுதான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்பதற்குரிய முதலாவது அடையாளம். கர்பலா என்ற இடத்தில் கொலை செய்யப்படுவார்கள். அந்த இடத்தினுடைய மண் சிவப்பு நிறமாகவும் இருக்கும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இடத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியமான விடயம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை கொண்டு வருவது, அதிகம் சம்பந்தப்படுவது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை கொண்டு வருவார்கள், நிறைய விடயங்களை சொல்வார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரண செய்தியை அறிவிப்பதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரவில்லை. ஏனென்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த செய்தியை சொல்வதற்கு கவலைப்பட்டார். நபி அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று நான் அவரிடத்தில் சொன்னால் நபி அவர்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள், எவ்வளவு கவலைப்படுவார்கள் என்பதனால் அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு மலக்கை அனுப்பினார். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இவைகள் எல்லாம் தெளிவாக பதிவு செய்கிறார்கள். மஜ்மூ ஸவாயித் என்ற கிதாபில் இதை பதிவு செய்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலாவது கட்டம் நபி அவர்களுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்படுவார்கள் என்று செய்தி வருகிறது. அதற்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா 6வது வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறார். அதற்கு பின்னால் அந்த கிலாஃபத்துடைய ஆட்சி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு செல்கின்றது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி சென்றது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி சென்றது. அதற்கு பின்னால் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆட்சி சென்றது. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய மரணத்துக்கு பின்னால் அந்த ஆட்சி ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சென்றது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 6 மாதங்கள் கலீஃபாவாக அந்த இடத்தில் ஒரு கவர்னராக பணியாற்றினார்கள். 6 மாதங்கள் பணியாற்றினார்கள். ஆனால் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொலைக்கு இதுவரைக்கும் நியாயம் கிடைக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கொலைக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று, அந்த நியாயத்துக்கு யாரும் குரல் கொடுக்கவில்லை என்று ஒரு முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் பிளவுபட்டார். இதனால் நாளுக்கு நாள் குழப்பம் வெடிக்க ஆரம்பித்தது. அப்போது அந்த குழப்பத்தை முறியடிப்பதற்கு, மக்களை சமாதானப்படுத்துவதற்கு ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த ஒரே ஒரு யுக்தி, அந்த கிலாஃபத்துடைய அந்த கவர்னர் பதவியை மக்கள் அதிகம் நேசிக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்து மக்களுடைய கொந்தளிப்பை அமர்த்துவோம் என்று நினைத்தார். அதற்கு பின்னால் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனக்கு கிடைத்த ஆட்சியை 6 மாதங்களினால் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தார். குழப்பம் வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காண்டி விட்டுக் கொடுத்தார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆட்சியை மகன் யஸீத் இப்னு முஆவியாவுக்கு கொடுக்கின்றார். யஸீத் இப்னு முஆவியாவுக்கு கொடுக்கின்றார். இவன் தான் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்கு காரணம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பல கருத்துக்கள் இருந்தாலும் நாங்கள் அவரை ஒரு சஹாபியாக பார்க்கின்றோம். எனவே நாங்கள் அவரின் விடயத்தில் மிக ஆழமாக யோசிப்பதை விட அவர்கள் சஹாபியுடைய அந்தஸ்தில் வைத்து பார்க்க வேண்டும். அவரை பற்றி நிறைய சிறப்புகள் வேற தலைப்பாக பேச வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது யஸீத் இப்னு முஆவியாவுக்கு பதவி போகின்றது. யஸீத் இப்னு முஆவியா பதவிக்கு தகுதியானவன் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நினைத்தார்கள். முஆவியா உயிரோடு இருக்கும்போது நினைத்தார்கள், இந்த பதவிக்கு யஸீத் இப்னு முஆவியா தன்னுடைய மகன் பொருத்தம் என நினைத்தார்கள். ஆனால் அவன் எந்த வகையிலும் பொருத்தமே இல்லை. மிகப்பெரிய ஒரு அநியாயக்காரன், மிகப்பெரிய இரத்த வெறி பிடித்தவன், மிகப்பெரிய மக்களுக்கு அநியாயம் செய்வது முதன்மையானவன், விபச்சாரத்தோடு தொடர்பு
மதுவோடு தொடர்பு, மாவோடு தொடர்பு, எல்லா விதமான பாவத்தையும் செய்து கொண்டிருந்தார். ஆனா கலிமா சொன்ன முஸ்லிம், பேரளவில் முஸ்லிம் இருந்தார். ஆனால் அடிப்படையான அல்லாஹ்வுடைய கடமைகளை கூட பாழாக்கினார். அடிப்படையான அமல்களை கூட அவன் பாழாக்கி நிறைய அநியாயங்களை செய்தான். 700க்கும் மேற்பட்ட முஸ்லிம் சஹாபாக்களை கொன்று குவித்தவன் யஸீத் இப்னு முஆவியா. தனக்கு ஆட்சி வேண்டும் என்பதற்காண்டி எதையும் செய்ய துணிந்தார். ஆட்சிக்கு யஸீத் இப்னு முஆவியா வந்திருக்கிறான், ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாசிக்கு ஏற்றால் போல் முஸ்லிம்களுடைய நலவுக்கு இல்லாமல், இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தூர நோக்கு இல்லாமல், தன்னுடைய சுய இன்பத்துக்காக, சுய சுவீட்டத்துக்காக ஆட்சியை நடாத்தாட்டி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் முஸ்லிம்களுக்கு மத்தியில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் யஸீதுடைய ஆட்சியில் திருப்தி இருக்கவில்லை. எல்லோரும் முரண்பட்டார்கள். யஸீத் இந்த இடத்துக்கு இருக்க தகுதி இல்லை, அவனிலும் பின்தங்கியவன், அநியாயம் செய்து முன்னால் நிற்பவன், எல்லா விதமான அநியாயம் எல்லாத்திலும் யஸீத் இப்னு முஆவியா சம்பந்தப்பட்டவன், இவன் ஆட்சிக்கு தகுதி இல்லை. நிறைய பேர் அவனுடைய பையத் செய்யாமல் தவிர்த்து கொண்டார்கள். உன்னோடு பையத் செய்ய முடியாது, நீ அந்த இடத்துக்கு தகுதி இல்லை என்று நிறைய பேர் தெளிவாக சொன்னார்கள். விசேஷமாக அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மாயின் போன்ற சஹாபாக்கள் யஸீதுடைய நடவடிக்கையில் அதிருப்தி அடைந்தார்கள். யஸீத் நிறைய யுக்திகளை கையாண்டார். எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னார்கள். என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, யஸீத் இந்த இடத்துக்கு நீ தகுதி இல்லை, ஆட்சியை விட்டு விலகு. நீ மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்தவன் அல்ல, நீ தந்தை வழியாக ஆட்சிக்கு வந்தவன், உனக்கு இந்த தகுதி கிடையாது, உடனடியாக ஆட்சியிலிருந்து இறங்க வேண்டும். ஆட்சிக்கு யார் தகுதி அவரை கொடுக்க வேண்டும். அப்போது ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் இருக்கிறார். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு ஹயாத்தோடு இருக்கிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இப்போது அவன் யஸீத் இப்னு முஆவியா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் சொல்கிறார், நீ என்னோடு பையத் செய்ய வேண்டும். யஸீத் இப்னு முஆவியா சொல்கிறான், ஹுசைனே நீ என்னோடு பையத் செய்ய வேண்டும். இப்போது நீ இருக்க நான் ஆட்சியில் இருப்பதன் ஒரு குழப்பமாக மாறுகிறது. நீயே என்னுக்கு கீழால் வந்துவிட்டால் இந்த குழப்பம் முறியடித்து போய்விடும். ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னார்கள், நான் பையத் செய்ய மாட்டேன், நான் உன்னுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ மிகப்பெரிய அநியாயக்காரன், நீ மிகப்பெரிய அட்டூழியக்காரன், உன்னுடைய ஆட்சிக்கு எனக்கு வர முடியாது. இதனால் மதீனாவில் இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நிறைய அநியாயங்களை யஸீத் இப்னு முஆவியா செய்து கொண்டே இருந்தார். யஸீத் இப்னு முஆவியா மதீனாவில் இருந்த ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பல அநியாயங்கள் மறைமுகமாக செய்து கொண்டே இருந்தார். இதனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு சென்றார்கள். மக்காவுக்கு சென்று சில காலங்கள் இருக்கின்றார்கள். இப்போது நாட்டின் பல பாகத்திலிருந்து கடிதங்கள் வந்து குவிகின்றது. எல்லாமே முறைப்பாட்டு கடிதம். ஈராக்கில் இருந்து, கூஃபாவில் இருந்து, பக்தாதில் இருந்து கடிதங்கள் வருகின்றன. ஒவ்வொரு கடிதத்தையும் திறந்து பார்த்தால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது, யஸீத் இப்னு முஆவியா அவன் தவறான நிலத்தில் உள்ளவன், யஸீத் இப்னு முஆவியா அவன் பொருத்தமில்லாதவன், அவன் கையில் ஆட்சி சென்றிருக்கிறது, இஸ்லாத்தை முஸ்லிம்களை அழிக்கின்றான். ஹுசைனே நீங்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டும், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருப்போம், நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், முழு மக்களும் உங்களோட ஆதரவாக இருக்கிறார்கள் என்று பல 100 கடிதங்கள் சென்றது. மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, கிதாபுகள் எழுதினார்கள், அந்த கடிதங்களை மாத்திரம் ஒன்று சேர்த்தால் 15 பாகங்கள் கொண்ட நூலாக எழுதலாம். முழு நாட்டிலிருந்தும் யஸீத் இப்னு முஆவியாவுடைய ரகசியமான பரகசியமான எல்லா தகவல்களும் வந்திருந்தது. அவருடைய பெண்களுடைய தொடர்பு, அவருடைய மாது எல்லாம் சம்பந்தமாக எழுத்து வடிவில் வந்தது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த கடிதங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் ஒருவருடைய கடிதத்துக்கு பின்னால் வரக்கூடிய இன்னொரு கடிதம் மிக விபரீதமாக இருக்கிறது, இஸ்லாத்தின் கோட்பாட்டுக்கு அப்பால் போய் கொண்டிருக்கிறது. இதனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தார். கூஃபாவிலிருந்து கடிதங்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஹுசைனை நீங்கள் ஆட்சி எடுங்கள், நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம். ஆனால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு ஆட்சி எடுக்கணும் என்ற ஆசை இருக்கிறது.
அப்படி ஆசை இருந்தா எப்போதோ யுத்தம் செய்திருப்பார்கள். ஆசை இருக்கவில்லை. இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நாட்டில் பல பாகங்களில் இருந்தும் இன்று எனக்கு யஸீத் இப்னு முஆவியாவை பற்றிய முறைப்பாடு வருகிறது, அநியாயம் நடக்கிறது, அநியாயத்தை பார்த்து கொண்டிருக்கும் உணர்வு அது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கிடையாது. ஏன்? ஹுசைன் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு மகன், மிகப்பெரிய ஒரு வீரன். அநியாயம் அட்டூழியத்தை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. யாராக இருந்தாலும் அந்த இடத்தில் துணிச்சலாக முன்னாகக்கூடியவர்கள் அது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான், அவர்களுடைய பிள்ளையும் தான். இப்போது அநியாயம் தலைவிரித்து ஆடுகிறது, என்ன செய்வது? அந்த நேரத்தில் ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்போது கூஃபாவில் என்ன நிலவரம் இருக்கிறது, கூஃபாவில் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பினார்கள். நீங்கள் கூஃபாவுக்கு சென்று கூஃபாவில் மக்கள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், வந்த கடிதங்கள் எல்லாம் உண்மைதானா, இது சரிதானா என்பதை நீங்கள் அங்கு சென்று நிலவரத்தை விளங்குங்கள். முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்போது போகின்றார்கள். அந்த கூஃபாவுக்கு சென்று அங்கே உள்ள நிலவரங்களை விசாரிக்கிறார்கள். வந்த கடிதங்கள் உண்மையா என்று பார்த்தால் உண்மையில் மக்கள் யஸீதுடைய ஆட்சியில் அதிருப்தி அடைந்திருந்தார்கள். யாருக்கும் யஸீதோடு விருப்பம் இருக்கவில்லை. ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து மக்களை அடக்கி முடக்கி வைத்துக் கொண்டிருந்தார். இப்போது ஹஜரத் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா போய் பார்க்கிறார்கள். பல கூட்டங்களை ஒன்று சேர்த்து பார்த்தால் நிலவரம் உண்மைதான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வருகையை கூஃபா வாசிகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஹஜரத் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இங்கே வந்து இங்கே உள்ள நிலைமைகளை விசாரிக்கின்றார்கள் என்ற செய்தி அந்த நேரத்தில் கவர்னராக இருந்த யஸீத் இப்னு முஆவியாவுக்கு கேள்விப்பட்டதோடு அவனுக்கு கோபம் வந்தது. அவன் சொன்னான், நான் அந்த இடத்தில் நுஅமான் அவர் மூலமாகத்தான் முஸ்லிம் இப்னு உகைல் தகவல்களை திரட்டி இங்கே ஹுசைனுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் என்று விளங்கிக் கொண்டார். எனவே அந்த நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு தஆலா கொடுத்த பதவியை பறித்து அந்த இடத்துக்கு உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய மோசமான ஒருவனுக்கு பதவியை யஸீத் இப்னு முஆவியா கொடுத்தார். யஸீத் இப்னு முஆவியா இப்போது பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. யஸீத் இப்னு முஆவியாவுக்கு இப்போது அவன் நியமித்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவனுக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. அவன் இதைத்தான் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி தன்னுடைய பதவி உயர்வுக்காக எதையும் செய்ய தயாரானான். இப்போது அவன் என்ன செய்தான் என்றால், மாக்கல் என்று சொல்லக்கூடிய ஒருவருக்கு 3000 தங்க நாணயங்கள் தருவதாக சொல்லி அவனை கூப்பிட்டு சொன்னால், நீ முஸ்லிம் இப்னு உகைலோடு இரவு பகலாக இரு, அவரோட இருந்து நடித்து அவரிடம் உள்ள ரகசியங்களை எல்லாம் எடுத்துக்கொள். இப்ப அந்த மாக்கல் என்று சொல்லக்கூடியவன் ஹஜரத் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு ஒன்றரை இருந்து சிரித்து பேசி அவர்கள் இந்த ரகசியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்தான். அதற்கு பின்னால் முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுசைன் அனுப்பிய அந்த மனிதர் இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடிதம் எழுதுகிறார். இங்கு கூஃபாவில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் பயணமாகி வாருங்கள் என்ற கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். இந்த கடிதத்தை எழுதி அனுப்பும் வரைக்கும் மாக்கல் என்று சொல்லக்கூடியவன் அமைதியாக இருந்தான். கடிதத்தை எழுதி இப்போது மக்காவுக்கு அனுப்பப்படுகிறது. ஹஜரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வரச் சொல்லி கடிதம் அனுப்பியதற்கு பின்னால் இந்த மாக்கல் உடனடியாக உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு செய்து சொன்னார், இவர் இப்படி எல்லாம் நடந்து கொண்டார், இப்போது ஹுசைனை வரவழைப்பதற்காக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது, ஹுசைன் இப்போது வர தயாராகிறார். அப்போது உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் சொன்னார், இனி நீ நடக்க வேண்டிய காரியம் ஆகிவிட்டது, உடனே முஸ்லிம் இப்னு உகைலை கைது செய். அப்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சார்பாக அனுப்பப்பட்ட முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கைது செய்யப்படுகிறார். முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கைது செய்யப்பட்டு கூஃபாவுடைய கோட்டைக்கு மேலால் வைத்து உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் இரண்டாக வெட்டினார்.
தலையை மாத்திரம் வெட்டி உடம்பினுடைய அடுத்த பகுதியை வேறாக வெட்டினான். தலையை எடுத்து ஒரு பக்கத்தால் கோட்டையின் வாயிலாக வீசினான், உடம்பை எடுத்து இன்னும் ஒரு பக்கத்தால் தூக்கி வீசினான், உடம்பை இரண்டாக வெட்டினான். இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கடிதம் கிடைக்கின்றது. கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முஸ்லிம் இப்னு உகைல் ரலியல்லாஹு தஆலா எழுதியிருக்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இங்கே கூஃபாவில் நமக்கு சாதகமான நிலைமைகள் இருக்கிறது, மக்கள் யஸீத் இப்னு முஆவியாவை வெறுத்து விட்டார்கள், நீங்கள் உடனடியாக அங்கே இருந்து வாருங்கள் என்ற கடிதம் வருகிறது. இப்போது ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு வருவதற்கு தயாராகிறார். வருவதற்கு தயாரானால் அந்த இடத்தில் சஹாபாக்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பார்த்து, ஹுசைனே நீங்கள் அந்த இடத்துக்கு போகாதீர்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நீங்கள் அங்கு போகாதீர்கள், கூஃபாவுக்கு போகாதீர்கள், கூஃபா வாசிகளை நம்பாதீர்கள், அவர்கள் நம்பி வாக்களித்து மோசடி செய்யும் பழக்கம் உள்ளவர்கள், உங்களுடைய தந்தைக்கு கொண்டவர்கள் அவர்கள், உங்களுடைய சகோதரன் ஹசனுக்கு நஞ்சை ஊட்டி கொண்டவர்கள் அவர்கள், முஸ்லிம்களின் சிலரை கொண்டு குவித்தவர்கள் அவர்கள், நாங்கள் 700 சஹாபாக்களை இழந்தோம், உங்களுக்கு நினைவிருக்கிறதா, நீங்கள் அந்த இடத்துக்கு போகாது என்று சொன்னார்கள். ஆனாலும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு பின்வாங்கினார். முஸ்லிம்களுக்கு கூஃபாவில் அநியாயம் நடக்கிறது, யஸீத் இப்னு முஆவியாவுக்கு ஆட்சியை நம்பி கொடுத்தான், அந்த இடத்தில் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள், இப்படி இருந்தால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, இதற்கு ஒரு முடிவு வர வேண்டும். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 72 பேரோடு தன்னுடைய குடும்பத்தோடு பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கும் போது குதிரையை ஏற ஆரம்பிக்கிறார். அப்போது ஃபர்தஸக் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா போவதற்கு தயாரான நிலையில் இருக்கும் போது அந்த மிருகத்துக்கு முன்னால், குதிரைக்கு முன்னால் படுத்துக் கொண்டார். படுத்துக்கொண்டு சொன்னார், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவரிடம், நீங்கள் இப்போது போக வேண்டாம், நீங்கள் மக்காவை விட்டு எந்த இடத்துக்கும் போகாதீர்கள், நான் கூஃபாவில் இருந்து இரத்த வாசனைகளை நுகர்கிறேன், மரணத்தின் காற்று வீசிக்கொண்டிருக்கிறது ஹுசைனே, நீங்கள் போகாதீர்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூங்கி இருந்தவரை எழுப்பாட்டி மிக அன்பாக சொன்னார்கள், இது முஸ்லிம்களின் உரிமையை பாதுகாப்பதற்கான தருணம், யஸீத் இப்னு முஆவியாவினால் முஸ்லிம்களுடைய உடைமைகளும் உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்தை குளிதோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார், இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது, நான் போக வேண்டும் என்று சொல்லி 72 நபர்களோடு வெறும் 30 குதிரைகளோடு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பயணமாகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த வழியால் வருவார்கள் என்ற முழு திட்டமும் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு தெரியும். ஏனென்றால் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அவனுக்கு நேரத்தோடு மக்காவுக்கு சென்ற பழக்கம் இருக்கிறது, எது இலகுவான பாதை என்பதை தெரியும். அந்த இலகுவான பாதை மூலமாகத்தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வருவார்கள், அங்கே வைத்தவரை கொலை செய்தால் எனக்கு யஸீதுடைய மரியாதை கிடைக்கும், நான் இப்போது சிற்றரசனாக இருக்கிறேன். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் ஒரு சிற்றரசன், அவனுக்கு மேலதான் யஸீத் இப்னு முஆவியா இருக்கிறார். இப்போது உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அவன் தன்னுடைய கடமையை சரியாக செய்தால் கவர்னரிடத்தில் யஸீத் இப்னு முஆவியா இன்னும் பதவி வரும் என்பதற்கு பல வகிபாகங்களை அவன் வகுத்தான். இப்போது சுமாராக மக்காவில் இருந்து 1400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த இடத்துக்கு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு பயணமாகி வருகிறார். இங்கே இருந்து யஸீத் இப்னு முஆவியா, இங்கே இருந்து உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய தலைமையில் 40,000 கொண்ட படையினர்கள் தயாராக்கப்பட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வரக்கூடிய வழியை நோக்கி பயணமாகிறார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து வருகிறார்கள். இங்கு உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுடைய தலைமையில் 40,000 படை வீரர்களோடு இங்கே கூஃபாவிலிருந்து பயணமாகி வருகிறார்கள். இடையில் வந்து சந்திக்கிறார்கள் கர்பலா என்று சொல்லக்கூடிய இடத்தில். கர்பலா என்ற இடத்துக்கு 2 சாரார்களும் வந்து சந்திக்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளங்குகின்றது, நம்மளை கொலை செய்வதற்கான இவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பக்கத்தில் நம்பிக்கை இருந்தது, நாம் இவர்களோடு யுத்தம்
செய்து சென்றால், கூஃபாவுக்கு சென்று விட்டோம் என்றால் அங்கே நாம் பாதுகாக்கப்படுவோம், அங்கே நம்முடைய ஆதரவாளர்கள் இருப்பார் என்று நம்பினார்கள். ஆனால் இங்கே இந்த செய்தி கிடைத்ததற்கு பின்னால் யஸீத் இப்னு முஆவியா ஒவ்வொரு ஊராக போய் சொன்னால், யாராவது என்னுடைய ஆட்சியிலிருந்து விலக நினைத்தீர்கள் என்றால் உங்களையும் கொண்டு குவிப்பேன் என்று சொன்னார். மக்கள் பயந்து விட்டார்கள், கூஃபா வாசிகள் பயந்து விட்டார்கள். பல ஆயிரம் பேர் இந்த ஒரே ஒரு வார்த்தையில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொடுத்த வாக்கை மறந்து யஸீத் இப்னு முஆவியாவுடைய பேச்சுக்கு அடிபணிந்தார்கள். யஸீத் இப்னு முஆவியாவுக்கு சரண்டர் ஆனார்கள். நாங்கள் ஹுசைனுக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம், ஹுசைனை பாதுகாக்க மாட்டோம், ஹுசைனுக்கு ஆட்சியை கொடுக்க விட மாட்டோம், யஸீத் இப்னு முஆவியா நீங்கள் ஆட்சியில் இருப்பீர்கள் என்று சொன்னார்கள். மக்கள் ஏமாத்தினார்கள். இந்த செய்தியும் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னார்கள், இன்றோடு 72 பேர் வந்திருக்கிறீர்கள், உங்களில் யார் யாரெல்லாம் விருப்பமோ நீங்கள் இப்போதே மக்காவுக்கு சென்று விடலாம், நான் யாரையும் நிர்பந்திக்க மாட்டேன், யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டேன், நீங்கள் விரும்பினால் நீங்கள் இப்போதே மக்காவுக்கு போங்க என்று சொன்னார்கள். சென்ற 72 பேரும் சொன்னார்கள், ஹுசைனே, நாங்கள் உங்களோடு வந்தவர்கள், நாங்கள் உங்களை அதிகம் நேசிக்கின்றோம், உங்களை பார்க்கும் போதெல்லாம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பது போன்று இருக்கிறது, நீங்கள் இங்கே இருக்க உங்களை விட்டு நாங்கள் தனியே போக மாட்டோம் ஹுசைனே, நாங்கள் இறுதி மூச்சு வரைக்கும் உங்களோடு போர் செய்ய தயாராக இருக்கிறோம். அப்போதுதான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு 72 பேரும் இருக்கிறார்கள். இப்போது அங்கே இருந்து காஃபிர்களுடைய படை வருகிறது. அந்த இடத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொலை செய்வதற்கு முழு முயற்சியை செய்தார்கள். 3 தினங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முற்றுகையிட்டு ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்காமல் 3 தினங்கள் வெறும் வயிற்றோடு வைத்தார்கள். நாம் இன்றைய தினம் நோன்பு நோற்றோம். இந்த தினத்தில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடவில்லை, ஒரு மிடர் தண்ணீர் குடிக்கவில்லை, பசியிலும் பட்டினியிலும் போட்டு வதைத்தார்கள். பக்கத்தில் நதி இருக்கிறது, தண்ணீருக்கு பற்றாக்குறை இல்லை, ஆனாலும் ஹுசைனை பசியில் வைத்து கொலை செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய சதி. இதனால் ஒரு மிடர் தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு பதறினார்கள், நான் நபி அவர்களுடைய பரம்பரையை சார்ந்தவன், நான் நபி அவர்கள் நான் நேசிக்கப்பட்டவன், எனக்கு ஒரு மிடர் தண்ணீர் தாருங்கள். தரமாட்டோம் என்று சொன்னார்கள், தரமாட்டோம் என்று மறுத்தார்கள். அதற்கு பின்னால் கொலை செய்ய தயாராகிறார்கள். அதன் போது முதலாவதாக ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய மூத்த மகன் அலியுல் அக்பரை அந்த இடத்தில் கொலை செய்யப்படுகிறார். இப்படியே அந்த இடத்துக்கு சென்றவர்களை ஒவ்வொருவராக கொன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்திருக்க அவர்களுக்கு முன்னாலே கொண்டு குவிக்கப்பட்டார்கள். பிறை 10 வெள்ளிக்கிழமை தினம். அந்த தினத்திலே இப்போது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறார்கள், அந்த படையில் இருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை இறுதியாக ஷிமிர் என்று சொல்லக்கூடியவன் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை முட்டுக்காலில் நிப்பாட்டி வைத்து தன்னுடைய வாளினால் ஒரே வெட்டாக வெட்டி அவர்களை கொலை செய்தார். ஷிமிர் என்று சொல்லக்கூடியவன் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பசிக்க வைத்து தாயிக்க வைத்து அவர்களை ஒரே வெட்டாக வெட்டி அந்த இடத்தில் கொலை செய்தார். ஹுசைன் ரலியல்லாஹு எவ்வளவு கெஞ்சினாங்க, எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, நான் நபி அவர்களுடைய பரம்பரை, நான் உங்களுடைய பேச்சை நம்பித்தான் வந்தேன், இன்று என்னை நம்பி வரவழைத்து என்னை இடையில் கைவிட்டு விடுகிறீர்களே என்று எவ்வளவு பேசி பார்த்தார்கள். அவர்கள் விடவே இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு கொலை செய்ய வேண்டும் என்பதில் முழு மூச்சாக இருந்தார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதே இடத்தில் கொலை செய்யப்படுகிறார்கள். கொலை செய்யப்பட்டு அந்த இடத்தில் தலை மாத்திரம் வேறாக பிரித்தெடுக்கப்படுகிறது. தலை மாத்திரம் வேறாக பிரித்தெடுக்கப்படுறது. அவனுக்கு கோபம், எங்களுடைய ஆட்சிக்கு இவன் தீங்கு செய்ய வந்திருக்கிறான் என்று சொல்லி ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 32 அம்புகளினால் குத்தி 32 காயங்களை ஷிமிர் என்று சொல்லக்கூடிய ஏற்படுத்தினார். அதே போன்று
42 வாள் வெட்டு காயங்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பிலே அந்த இடத்தில் இருந்தது. அவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது. மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, மௌத்தாவதற்கு முன்னால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் மௌத்தானால் என்னுடைய உடம்பை நீங்கள் என்னுடைய தாயார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அடக்கப்பட்ட இடத்தில் அடக்க வேண்டும் என்று கடைசி வசியத்தும் செய்தார்கள். இப்போது ஷிமிர் கொலை செய்து விட்டான். அந்த ஷிமிர் அவன் கொலை செய்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலையை நேராக எடுத்து அதனை ஒரு தட்டில் வைத்தான், ஒரு பிளேட்டில் வைத்து அதனை எடுத்துக்கொண்டு உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதிடம் கொடுத்தான். உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு கடும் சந்தோஷம், சரியான சந்தோஷம். யஸீத் இப்னு முஆவியாவுடைய திருப்தி, நெருக்கம், பதவி உயர்வு கிடைக்க போகிறது எனக்கு. அவருக்கு முட்டுக்கட்டையாக வர இருந்த ஹுசைனை கொன்று விட்டோம். இப்போது அவருடைய ஆட்சியை பாதுகாத்ததால் எனக்கும் மரியாதை கிடைக்கும் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அந்த தலையை தட்டில் வைத்து இப்போது அங்கே யஸீத் இப்னு முஆவியாவை சந்திக்க செல்கிறார். யஸீத் இப்னு முஆவியாவை சந்திக்க சென்று பார்த்தால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை வந்திருக்கிறது. அந்த இடத்தில் யஸீத் இப்னு முஆவியாவே சில நிமிடங்கள் அசந்து போய்விட்டார். இரத்த காயங்களோடு ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தலை வந்திருக்கிறது. அவன் சொன்னான், யஸீத் இப்னு முஆவியா சொன்னான், நீங்கள் இவரை கொலை செய்யாமல் உயிரோடு கொண்டு வந்திருக்கலாம் என்று சொன்னான். அவ்வளவு பெரிய அநியாயம். ஒவ்வொருவருக்கும் ஆட்சி மோகம், பதவி மோகம். யஸீத் இப்னு முஆவியாவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கைது செய்து அவனுடைய ஆட்சிக்கு இடையூறு வராமல் பாதுகாக்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். அதற்கு கீழால் இருந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதுக்கு இவரை கொலை செய்தால் யஸீத் இப்னு முஆவியாவுடைய எனக்கு அந்தஸ்து கூடும் என்று அதற்கு முயற்சி செய்தார். மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, இப்போது தட்டில் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு முகம் தலை வைக்கப்பட்டிருக்கிறது, இரத்த கசிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் யஸீத் இப்னு முஆவியா ஒரு பிரம்பு போன்ற ஒன்றை எடுத்து ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவருடைய நாக்கில் தட்டினான். இதனை தாங்க முடியாமல் அந்த சபையில் இருந்த ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கோபப்பட்டு சொன்னார்கள், யஸீதே, நீ இப்படி செய்யாதே, நேரத்தோடு இவரை கொன்று குவித்திருக்கிறாய், அதற்கு பின்னும் அவருடைய நாக்கில் நீ இப்படி தடியால் தட்டுகிறாயே, உனக்கு வெட்கம் இல்லையா? இந்த நாவு சாதாரண நாவல்ல. உயிருள் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்ட நாவில் நீ அதற்கு அடிக்கின்றாயே, நோவினை கொடுக்கிறாயே, இன்னும் உன்னுடைய கோபம் தீரவில்லையா என்று கேட்டார்கள். மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, அதற்கு பின்னால் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலை அந்த இடத்தில் இருந்து எடுத்துச் செல்லப்படுகிறது. மதீனாவில் ஜன்னத்துல் பகீயில் அடக்கப்பட்டது. மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, பதவி மோகம் வந்தது. யஸீத் இப்னு முஆவியா பதவிக்கு தகுதியும் கிடையாது, ஆனால் பதவியும் வேண்டும். பதவிக்கு தகுதியும் கிடையாது, ஆனால் பதவியும் வேண்டும். இதற்காக செய்த சதி, இதற்காக செய்த அநியாயம், இவ்வளவு பெரிய வரலாற்று துரோகியாக யஸீத் இப்னு முஆவியா வாழ்ந்திருக்கிறார். மிகப்பெரிய அநியாயக்காரன், முஸ்லிம் தான், ஆனால் அவன் பெரும் பாவி. ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாபக்கேட்டை சுமந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா கியாம நாள் வரைக்கும் இந்த வரலாறை பேசி பேசி யஸீத் இப்னு முஆவியாவுக்கு தண்டனை வழங்கிக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுக்கு நேசமான ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கொண்டவன் என்றால் எவ்வளவு பெரிய கண்ணெஞ்சக்காரனாக இருப்பான், எவ்வளவு பெரிய கெட்டவனாக இருப்பான். அதற்காக வேண்டி வக்காலத்து வாங்கின உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் எவ்வளவு மோசமானவனாக இருப்பான். மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, இவ்வளவு பெரிய அநியாயமும் இவ்வளவு பெரிய மோசமும் நடந்த ஒரு நாள் தான் இன்றைய நாளாக இருக்கிறது. அதுவும் வெள்ளிக்கிழமை தான். இந்த வருடம் நாங்கள் தாசுவாவுடைய தினம் பிறை 9 வியாழக்கிழமை அடைந்திருக்கிறோம். 10வது தினம் வெள்ளிக்கிழமை அடைக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்கள். உலக வரலாற்றில் சோழ வரலாறாக மாறிய ஒரு தினம் தான் இது மாறி இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நடிகார்களே, இதில் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? இது நாம் பெற வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அங்கேதான் எமக்கு ஆழமான அறிவும் மிக விசாலமான தூரநோக்கான பார்வையும் வேண்டும். முஸ்லிம்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தது முஸ்லிம்கள், வேற யாரும் அல்ல. பதவி மோகம் வந்தது,
எப்போதெல்லாம் மனிதனுக்கு பதவி மோகம் வருமோ, கொள்ளை கொள்ளை எல்லாம் சர்வ சாதாரணமாக மாறும். தேர்தல் காலங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். சிலருடைய வீட்டை கொளுத்தி பத்து வைப்பார்கள், சிலரிடத்தில் வெட்டு காயங்கள், எத்தனையோ அநியாயங்கள். பதவி மோகம், பதவி மோகம் வந்தால் இது நடக்கும் சகோதரர்களே. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பதவிக்கு ஆசைப்பட்டு கூஃபாவுக்கு வரவில்லை. அங்கே முஸ்லிம்களுக்கு அநியாயம் நடக்கின்றது, அந்த அநியாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கூஃபாவை நோக்கி வந்தார்கள். ஆனால் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சோக வரலாறு இருக்கிறே இந்த அளவுக்கு மாறி சென்றா ஹஜ்ரத் சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. அது சல்மா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா அந்த இடத்தில் அது உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஹஜ்ரத் சலமா உம்மு சலமா அழுது கொண்டிருந்தார்கள். சென்ற சல்மா ரலியல்லாஹு தஆலா கேட்டார்கள், உம்மு சலமாவே ஏன் அழுகிறீர்கள்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ராயித்து ஃபில் மனாம், நான் கனவில் கண்டேன். ராயித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனாம், நான் நபி அவர்களை கனவில் கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கவலையான, பார்ப்பதற்கு ஒரு கவலையான தோற்றத்தில் இருந்தார்கள். அவர்களுடைய கையில் ஒரு போத்தல் இருந்தது, ஒரு போத்தல். நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், கையில் என்ன என்று கேட்டார்கள். அந்த கொலை நடந்த தினத்தில் இந்த கனவை காண்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய மிகப்பெரிய நேசத்துக்குரிய நபர் ஹுசைன் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் கொல்லப்பட்டு ரத்தம் சிந்திருக்கிறார். நான் அந்த இடத்துக்கு சென்று ரத்தங்களை இந்த போத்தலில் சேகரித்து விட்டு வருகிறேன் என்று சொன்னார். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, எவ்வளவு தூரம் நபி அவர்கள் கவலைப்பட்டிருப்பார், எந்த அளவுக்கு நேசித்தாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்தா எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்தினால் உலகெங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. சுமாராக 6 நாட்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்துக்கு பின்னால் சூரியன் அவருடைய முழு வெளிச்சத்தை கொடுக்கவில்லை. சோகமாக வானத்தை பார்த்தால் இருக்குமே, சில நேரம் வானம் கூட சோகமா இருப்பதை நாங்கள் பார்ப்போம். அதை விட சோகமானதாக வெளிச்சம் கொடுக்காமல் 6 தினங்கள் சூரியன் இருந்தது. ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலையினுடைய அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த நாளில் இருந்து எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம் இது. மேலான சகோதரர்களே, யார் யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தாரோ, அதற்கு உதவி செய்தாரோ, அவர்கள் அனைத்துமே பேரும் கொலை செய்யப்பட்டுதான் மூத்தார். கொலைக்கு கொலை என்று நாங்கள் சொல்லுவோம், திருட்டுக்கு திருடு என்று சொல்லுவோம், பணிக்கு பணி என்று சொல்லுவோம். அல்லாஹ் நீர் நிகழ்த்தி காட்டினார். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செய்வதற்கு துணிந்தவர் ஷிமிர். அல்லாஹ் தஆலா ஷிமரையும் கொலை செய்ய வைத்தார். ஷிமரும் கொல்லப்பட்டார். அதற்கு தலைமை தாங்கினார் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், அவரையும் அல்லாஹ் தஆலா கொலை செய்ய வைத்தார். அதற்கு மேலாக இருந்து வழிகாட்டி அத்தனை ஆணை உத்தரவு பிறப்பித்துக் கொண்டிருந்தான் யஸீத் இப்னு முஆவியா, இவனும் கொல்லப்பட்டார். யார் யாரெல்லாம் ஹுசைன் ரலியல்லாஹு கொலையோடு சம்பந்தப்பட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் உலகத்திலே கொல்லப்பட்டு, பிறவினால் கொல்லப்பட்டு, ரத்தம் சிந்தி கேவலமாகத்தான் உத்தாவிட்டார். மேலான அல்லாஹ்விலே, நாங்கள் ஒரு தவறு செய்தால், ஒரு அநியாயம் செய்தால், மீண்டும் அந்த தவறு, அந்த பாவம், அந்த அநியாயம் நமக்கு இன்னும் ஒரு வடிவில் வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம் ஒருவரின் மானத்தில் கையெடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய மானத்திலும் கலங்கத்தை ஏற்படுத்துவார். இன்னும் ஒருவருடைய சொத்தை சுருட்டினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய சொத்திலும் அல்லாஹ் சுருட்ட வைப்பார். நாம் இன்னும் ஒருவரை கொலை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கும் ஒருவனை நியமித்து நாமும் இன்னொருவரின் கையினால் கொல்லப்படுவோம். இதுதான் உலகத்தின் ஏதியாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை தாங்க முடியவில்லை. சில ஆண்டுகள் கடக்கின்றது. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், கூஃபாவில் இருந்த ஒரு மனிதர் மக்காவுக்கு வருகிறார். அங்கே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடம் ஒரு சட்ட சிக்கலை கேட்க வருகிறார்.
கூஃபாவில் உள்ளவர் சட்டம் கேட்கிறார். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலாவிடம் நொடும்பை அடித்தால் பாவம் கிடைக்கும், நொடும்பை அடித்தால் பாவம் கிடைக்குமா என்று கேட்டார். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு பக்கம் கோபம், இன்னொரு பக்கம் அழுகை. கோபம் அழுகை இரண்டுக்கும் மத்தியில் தடுமாறினார்கள். சொன்னார்கள், நீங்கள் ஒரு கூபாவாசி, நீங்கள் ஒரு கூபாவாசி, உங்களுக்கு ஒரு நுளம்பை அடித்தால் கவலை வருகிறது, ஒரு நுளம்பு அடித்தா பாவமாண்டு கேட்கிறீங்க. நீங்க ஹுசைனை கொலை செஞ்சது உங்களுக்கு பாவமா விளங்கலையா? ஹுசைனை கொலை செஞ்சது பெரிய பாவமா விளங்கலையா? ஒரு நுளம்பு அடிச்சுட்டு சட்டம் கேட்க வாரீங்களே. ஹுசைனை கொலை செய்யும் போது, அவரை நடு வீதியில கைவிடும் போது உங்களுக்கு இந்த புத்தி எங்க போச்சு? ஹுசைனை கொண்டீர்கள் நீங்கள், ஹுசைனுடைய தந்தை அது அலி ரலியல்லாஹு கொண்டது நீங்கள், அது அலி ரலியல்லாஹு மகன் ஹசனை கொலை செய்தது நீங்கள். இந்த அநியாயத்தை செய்துவிட்டு சிறு சிறு விடயங்களுக்காண்டி இப்போது சட்டத்தின் நியாயம் கேட்கிறீர்கள் என்று கவலையோடும் ஆத்திரத்தோடும் பதில் சொன்னார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, சோகம் நிகழ்ந்த நாள். எனவே இந்த தினத்தில் நாம் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது, ஷஹீதானது வெறுமனே தன்னுடைய சுய லாபத்துக்காக அல்ல, முஸ்லிம்களுக்காக நாங்களும் நீங்களும் சுதந்திரமாக உயிரோட்டமுள்ள ஒருவராக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே நாங்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய பண்பையும் அவரிடம் இருந்த குணம், அவரிடம் இருந்த சமூக அக்கறை, இது போன்ற விடயத்தை எங்களுடைய வாழ்க்கையிலும் எடுத்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நெருக்கத்தை மனதிற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்துடுவாயாக. யா அல்லாஹ் ஒரு புனிதமான தினத்தில் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நீ எங்களை கபூல் செய்து கொள்வாயா. எங்களுடைய தாய் தகப்பனை புரிந்து கொள்வாயா. அல்லாஹ் உடன் பிறப்புடைய கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய உறவினர்களை பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்கள், எங்களுடைய மாணவர்களை கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ் பூரா உம்மத்தையும் கபூல் செய்து கொள்வாயா. யா அல்லாஹ் உலகமெங்கும் அமைதியும் சமாதானம் ஏற்படுவதற்கு நீ உதவி செய்வாயா. யா அல்லாஹ் எங்களை நிம்மதியாக வாழ வைத்து நிம்மதியாக மரணிக்க செய்வாயா. யா அல்லாஹ் நீ வழிகாட்டக்கூடிய பிரகாரம், யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய பிரகாரம் வாழ்ந்து மரணிப்பதற்கு நீ எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பாயா. யா அல்லாஹ் இந்த தினத்தை மிக சிறப்பாகவும் எங்கள் உன்னுடைய நெருக்கத்துக்குரிய அமல்களில் ஈடுபட்டு கழிப்பதற்கு எம் அனைவருக்கும் நல்லது புரிவாயாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.